தம்பி அண்ணன் தம்பின்னு அப்படிலாம் இருக்கணும். இருக்கணும். இப்ப யார் அப்படி இருக்கா? இல்ல. 5 வயசுல அண்ணன் தம்பி, ஆமா 10 வயசுல பங்காளியா இருந்தாங்க, பங்காளி. 12 வயசுல எதிராளியா இருந்தாங்க. எதிராளி ஆயிடுவான். அப்படி பரதாழ்வாரோ அயோத்தி பட்டணத்திலே அரசி பரிகாரம் செய்து வருகின்ற போது ஆமா அயோத்தி மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரி. அப்ப வந்து மாசூல் செய்யணும் பாருங்க. ஆமா இந்த காரு பிசானம் பூ மாசல்னு சொல்லுவாங்க. ஆமா. காரு பிசானத்துல என்ன விதைப்பாங்க? என்ன? நெல்லு கிழங்கு வகைகள்லாம் அப்ப விதைப்பாங்க. ஆமா. இந்த பூ மாசல் அப்படிங்கிறது இடம் மாசல். அதுலதான் காணோம் உளுந்து கடலை அப்படின்னு இடம் மாசல் போடுவாங்க. அப்படி அரசி பரிகாரம் பரதாழ்வாள் செய்யும் போது அயோத்தி மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அன்னைக்கு என்ன விதைக்கக்கூடியது? கிழங்கு வகைகளா விதைக்கக்கூடியது. கிழங்கு வகைகளா விதைக்கக்கூடியது. அதனால் பரதன் கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்போமே, அப்பா பரதாழ்வார், உங்க அண்ணனோ வனவாசம் சென்று விட்டார், உன் தந்தை தசரதனோ மரணம் அடைந்து விட்டார், அதனால நீ தான் அரசாண்டு வார, அயோத்திக்கு 6 பங்குல 1 பங்கு நாங்க கொடுக்கணும், அதனால உனக்கு என்னது வேணும்னு கேட்க, அப்ப பார்த்தான் பரதாழ்வார், இப்ப எல்லாம் கிழங்கு வகை தானே விதைக்கக்கூடியது, அதனால பூமிக்கு அடியில விளைந்தது ஃபுல்லா அரண்மனைக்கு, பூமிக்கு மேல விளையக்கூடியதெல்லாம் மக்களுக்குன்னாரு. பார்த்தார்கள் அயோத்தி மக்கள் எல்லாம், பரதாழ்வாள் சின்ன குழந்தை தானே, அவனுக்கு என்ன விவரம் தெரிய போகுது அப்படின்னு, அப்ப கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு தான் அப்ப விதைக்கணும், அதையெல்லாம் விதைக்காம நெல்லை விதைச்சிட்டாங்க. நெல்லை விதைச்ச உடனே பரதன் என்ன கேட்டாரு? பூமிக்கு அடியில இருக்குது அரண்மனைக்கு, பூமிக்கு மேல இருக்குது மக்களுக்குன்னு அவர் கிழங்கு தானே விதைப்பாங்கன்னு நினைச்சு அவர் கேட்டாரு. இந்த மக்கள் பரதனை ஏமாத்தி நெல்லை விதைச்சிட்டாங்க. நெல்லை விதைச்சு நெல்லை அறுத்து அறுவடை செஞ்சு அவங்க வீட்டுக்கு நெல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. அரண்மனையில வைக்கலா கொண்டு வந்து குமிச்சுட்டாங்க. ஆமா. அப்ப மறுதரம் மாசூல் செய்யும் போது என்ன வேணும்னு கேட்க பரதன் பார்த்தார், போன தரம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, இந்த தரம் அப்படி செய்யக்கூடாது, அதனால மாத்தி கேட்டாரு. பூமிக்கு மேல விளைந்ததெல்லாம் அரண்மனைக்கு, பூமிக்கு அடியில விளைந்ததெல்லாம் உங்களுக்குன்னாரு. இதையும் பயன்படுத்தி கொண்டு அயோத்தி மக்கள் எல்லாம் அந்த நேரத்துல நெல்லு காணோம் இதெல்லாம் நவதானியங்களை விதைக்கக்கூடிய நேரம், அதை விதைக்காம கிழங்கா விதைச்சிட்டாங்க. மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு பீட்ரூட், இப்படி கிழங்கு வகையா விதைச்சிட்டாங்க. ஆனா பரதன் என்ன கேட்டாரு? பூமிக்கு மேல உள்ளதானே எனக்குன்னு கேட்டாரு. இந்த மக்கள் எல்லாம் கிழங்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க, கொலையும் குப்பையா கொண்டு போய் அயோத்தியில அடுக்கிட்டாங்க. அப்ப அயோத்தி பட்டணம் கோபுரமா இருந்தது குடிசையா ஆயிருச்சு, குடிசையா இருந்ததெல்லாம் கோபுரமா ஆயிடுச்சு. அப்ப மறுபடியும் சீதாதேவி வனவாசம் முடித்து அயோத்திக்கு வரும்போது அயோத்தி அடையாளமே தெரியல. கோபுரமா இருந்ததெல்லாம் குடிசையாயிட்டு, குடிசையா இருந்ததெல்லாம் கோபுரம் ஆயிட்ட என்று பரதனை அழைத்தா. அப்பா பரதாழ்வா, நீ எப்படி அரசி பரிகாரம் செய்து வந்த? அயோத்தியில ஐஸ்வர்யமே இல்லையே, நீ எப்படி அரசி பரிகாரம் செய்த? அம்மா சீதாதேவி இப்படி இப்படி விவரம்னு நடந்த விவரத்தை சொன்னார். என்னுடைய குழந்தை பிள்ளையை ஏமாற்றி இப்படி பறித்து விட்டார்களா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்று அனுமந்தன் சாமந்தனை அழைத்தா. 2 சொரக்கா விதைய கொடுத்தா. சொரக்கா விதைய வீட்டுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு விதை கொடுக்கணும். 1 மாதத்துக்குள்ள சொரக்கா விதை முளைச்சு பூ பூத்து காய் காய்க்கணும். 1 மாசத்துக்குள்ள காய் காய்க்காம யாரு கொண்டு வராம இருக்காங்களோ அவங்க எல்லோருமே பரதனே ஏமாற்றி கொண்டு போன அயோத்தி செல்வத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு கட்டளை இட்டா. அப்படியே ஆகட்டும் என்று அனுமந்தன் சாமந்தன் 2 பேர்களும் அயோத்தி மக்களிடத்திலே சுரைக்காய் விதையை கொடுக்க, மக்கள் எல்லாம் அவங்கவங்க வீட்டுல சுரைக்காய் விதைய நட்டியாச்சு. பார்த்தார் அனுமந்தனும் சாமந்தனும், சுரைக்காய் விதைய முளைக்க விடக்கூடாது என்று காற்று மழையும் கடும் புயலையும் ஏவல் செய்து சுரைக்காய் விதைய முளைக்க விடாமலே ஆக்கிட்டார். அது மண்ணோடு மண்ணா மடிஞ்சு மக்கி போச்சு. அப்ப யாருமே கொண்டு வந்து சுரைக்காய் காய ஒப்படைக்கல. அப்போ சீதாதேவி என்ன சொன்னா? 1 மாதத்துக்குள்ள சுரைக்காய் விதை காய்ச்சி காய் காய்க்கணும்,
அப்படி காய்த்து காய் காய்க்க வைக்க முடியாதவர்கள் அயோத்தி செல்வத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் சொன்னா பாருங்க. அயோத்தி மக்கள் எல்லாம் பரதனை ஏமாற்றி சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் கொண்டு போய் அங்க ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப குடிசையா இருந்தது மறுபடியும் அயோத்தி என்ன ஆயிருச்சு, கோபுரமா ஆயிருச்சு. இப்படி எல்லாம் இழந்த செல்வத்தை மீட்சி கொடுத்தார்களே அண்ணி, அப்பேற்பட்ட அண்ணியை கொண்டு போய் நான் வனவாசம் விட வேண்டுமா அண்ணா? என்னால் முடியாது என்று பரதாழ்வார் சொன்னார். பார்த்தார் ஹரிராமச்சந்திர. அப்ப பரதாழ்வா, நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், 1000 வார்த்தையை சொல்லி என் வாயை அடைச்சிட்டிய. சரி, நீ தான் கொண்டு போய் விட வேண்டாம், தம்பி சத்ருக்கனை அழைக்க வேண்டுமே என்று அங்கே ஹரிராமச்சந்திரரும் தலையாரியை தான் அழைத்து சத்துருக்க ராஜனைத்தான் அழைத்து வர சொன்ன போது அப்படி ஆட்டுமென்று தலையாரிகள் ஒன்று கூடி சத்தூரு கண்ணிடம் மதியில வாருமையா சத்தூருக்கா. எந்த வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, வார்த்தை ஒன்று சத்தூருக்க ராஜனைத்தான் தலையாரிகள் அழைத்த போது அப்படியே ஆட்டுமென்று அங்க சத்தூருக்க ராஜனமே அவ ஹரிராமர் முன்னால் வந்து அண்ணா ஹரிராமா, நீங்கள் என்னை அழைத்த விவரம் என்ன? அங்க சத்தூருக்கு கேட்ட போது ஹரிராமச்சந்திரரோ, ஏ அப்பா சத்துருக்கா, உன் அண்ணியாகப்பட்ட சீதாதேவியை நீ மறுபடியும் வனவாசம் கொண்டு போய் விட வேண்டும். அண்ணா ஹரிராமச்சந்திர பூமானே, தம்பி பரதனுடைய பதில்தான் என்னுடைய பதிலும். என்னால் அண்ணியை கொண்டு போய் வனவாசம் விட முடியாது என்று சொல்ல, அப்படி என்றால் இளைய பெருமாளை அழைக்க வேண்டுமே என்று அங்க ஹரிராமச்சந்திரரும் லட்சுமண பெருமாளை ஹரிராமர் அழைப்பாரா. ஏ வாருமையா லட்சுமணா, ஏ வாருமையா லட்சுமண், என்ன வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஏ வாருமையா லட்சுமணா, ஏ அப்பா லட்சுமண பெருமாளே, உன் அண்ணியாகப்பட்ட சீதாதேவியை நீயாவது வனவாசம் கொண்டு போய் விட வேண்டும். அண்ணா, அண்ணியாகப்பட்ட சீதாதேவி ஏன் வனவாசம் போக வேண்டும்? அப்பா லட்சுமணா, உன் அண்ணியாகப்பட்ட சீதையும் அண்ணனாகிய ஹரிராமனும் நாங்கள் 2 பேர்களும் வனவாசம் போகும்போது சீதாதேவி மறுபடியும் ஒரு முறை வனவாசம் வரணும்னு ஆசைப்பட்டா. நான் நேரம் வரும்போது உன்னை வனவாசம் அனுப்பி வைக்கும் நான் சொன்னேன். அதுக்கான நேரம் இப்போது வந்து விட்டது. அதனால் உன் அண்ணி இடத்துல போய் சொல்லு, அன்னிடத்திலே சொல்லி உன் அண்ணியை அழைத்து கொண்டு நீ அத்துவான கானகத்துல விட வேண்டும் அப்பா என்று லட்சுமண பெருமாள் இடத்திலே சொன்ன போது லட்சுமண பெருமாளும் மாட்டேன் என்று சொன்னார். உடனே கோபம் கொண்ட ஹரிராமச்சந்திர பூமானோ, என்னுடைய தம்பிமார்கள் 3 பேரும் என் பேச்சை கேட்கவில்லை, இனிமேல் இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன், சமுத்திரத்திலே வாளை ஊன்றி வாழ வாய்ந்தியா உயிரம் வாய்க்க போறவனாரு. பார்த்தா லட்சுமண பெருமாள், அண்ணன் இல்லாத இந்த அயோத்திலே நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்?
நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அண்ணா. உங்கள் விருப்பப்படியே அண்ணியை கொண்டு போய் நான் அத்துவான கானகத்துல விட்டு வருகின்றேன் என்ற லட்சுமண பெருமாளும் அன்னை சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்திற்கு வந்தார். அங்க லட்சுமண பெருமாள் ஓடி வந்து என்ன சொல்கின்றார்? அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில லட்சுமண பெருமாளும் அந்த பூரம் ஓடி வந்து தோழி பெண்களிடம் அதில அம்மா அம்மா தோழியரே, நீங்கள் அன்னையான சீதையத்தான் அங்க அவசரம் அழைக்கணுமே. அங்க லட்சுமண சொன்ன போது தோழி பெண்கள் எது சொல்வார்? அப்படியே ஆட்டும் என்று தோழி பெண்கள் ஓடி வந்து சீதாதேவி இடமாதில அம்மா அம்மா சீதாதேவி உங்களோட குழந்த பிள்ளை லட்சுமண பெருமாளும் பெருமாளும் அழைத்து வர சொன்னாரம்மா, உங்களை அழைத்து வர சொன்னாரம்மா. அங்க தோழி பெண்கள் சொன்ன போது அன்னையான சீதாதேவி லட்சுமணார் இடமதில அப்பா லட்சுமணா, என்னை அழைத்த விவரம் என்ன? அம்மா சீதாதேவி, என் அண்ணனாகிய கரிராமச்சந்திரன் இடத்திலே நீங்கள் மீண்டும் வனவாசம் போக வேண்டும் என்று என்னைக்காவது ஆசைப்பட்டதுண்டா? ஆமாம், ஆசைப்பட்டேன். அதற்கான நேரம் இப்போது வந்து விட்டதா? உங்களை வனவாசம் கொண்டு விட வேண்டும் என்று அண்ணனாகிய ஹரிராமச்சந்திர பூமான் சொன்னார் என்று குழந்த பிள்ளை சொல்லை கேட்டு அப்படியே ஆகட்டுமே என்று அன்னை சீதாதேவி பெண்கொடியானவளோ அத்தையாகிய கோசலை கைகேசி சுமித்ராதேவி அழைத்து அத்தை அத்தை மாமி மாறு, அத்தை அத்தை மாமி மாறு, அருமை மக வார்த்தைகள் அத்தை மாமி மாறு, என்னுடைய வார்த்தை கேளோ. உங்க மகனாகப்பட்ட கரிராமச்சந்திர பூமானோ என்னை மறுபடியும் வனவாசம் கூட்டி செல்வதாக சொல்லியிருக்கின்றார். அதனால் நான் இப்போதே வனவாசம் போகின்றேன் அத்தை, எனக்கு போக வரம் கொடுக்க வேண்டும் அத்தை என்று சீதாதேவி 3 பேரிடத்துல கேட்க, அப்போ கோசலை கைகேசி சுமித்ராதேவி அம்மா சீதா, இப்போதோ உன்னுடைய வயிற்றிலே இந்த அயோத்தி வாரிசு வளர்கின்றது. நீயோ இப்போது 60 நாள் கர்ப்பம். இந்த 60 நாள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நீ இப்போது அத்துவான காட்டிற்கு போனேயானா? அம்மா அம்மா சீதாதேவி, நீ அத்துவானம் போனேயானா அங்க அழிந்திடுமே கர்ப்பம் அது. நீ கானகமும் போனையானா, நீ கானகமும் போனையானா அங்க கர்ப்பம் அது களைந்திடுமே. அங்க மாமிமார்கள் சொன்ன போது அன்னையான சீதாதேவி, ஏ அம்மா சீதாதேவி, இப்போது உன்னுடைய வயிற்றிலே இந்த அயோத்தி வாரிசு வளர்கின்றது. 60 நாள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நீ
அத்துவானம் போனையானால் அழிந்து போகும் அம்மா கர்ப்பம் அது. நீ கானகம் சென்றையானால் உன் கர்ப்பமும் கலைந்துவிடும். நீ போக வேண்டாம் சீதா. அத்தை, உங்க சொல்லை கேட்பதா உள்ள உங்க மகன் சொல்லை கேட்பதா? அப்படி என்றால் ஹரிராமச்சந்திர பூமான் சொல்லை நான் கேட்காமல் இருந்தேனே, ஆனால் கணவனுக்கு நான் கணவன் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றல்லவா என்னை சொல்வார்கள். அதனால் என் கணவன் சொல்லுக்கு இணங்க நான் அத்துவான கானகத்திற்கு கண்டிப்பாக போயே ஆக வேண்டும். எனக்கு நீங்க வாழ்த்தி வரம் கொடுக்கு வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று சீதாதேவி பெண்கொடியானவள் சொல்ல, கோசலை கைகேசி சுமித்ரா தேவியும் அப்படியே ஆகட்டுமே என்று தன் மருமகளுக்கு பிடித்த பலகாரங்களை எல்லாம் கட்டுக்கட்டாக கொடுத்தார்கள். ஏன்னா வலுபோக்குல மருமகளுக்கு பசிச்சா ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் பாருங்க. அதனால் பலகாரங்கள் எல்லாம் கட்டுக்கட்டா வச்சு கொடுத்தாங்க. உடனே அதை வாங்கி கொண்டு சீதாதேவி பெண்கொடியானவளும் ஹரிராமரிடத்திலே வாழ்த்தி வரங்களை வாங்கி அன்னை சீதாதேவி பெண்கொடியானவள் ரதத்திலே ஏறி அமர்ந்தாள். சுவாமி அந்த நல்ல நேரத்தில லட்சுமண பெருமாளும் ரதத்தை ஓட்டி வாராரே. ரதத்தை ஓட்டி வாரபோது அங்க சீதைக்கு பின்னால செல்வமெல்லாம் போகுதையா. அங்க அன்னைக்கு பின்னால அன்னைக்கு பின்னால அயோத்தி ஐஸ்வர்யம் போகுதையா. சுவாமி அந்த நல்ல வேளையில தூங்க கூடாது. அன்னை சீதாதேவி பெண்கொடியானவள் தேரிலே ஏறி அமர்ந்திருந்த போது அயோத்தி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து பார்க்காங்க. ஐயையோ, சீதாதேவி மறுபடியும் வனவாசம் போகின்றாளே. அங்க சீதாதேவி வனவாசம் போனாலே ஆனால் அயோத்தி ஐஸ்வர்யமே அவ பின்னாடி போய்விடுமே என்ற மக்கள் எல்லாம் பயந்து கொண்டு கண்ணீரும் கவலையுமா நின்றார்கள். அந்த நேரத்திலே லட்சுமண பெருமாள் சீதையை அழைத்துக் கொண்டு அவர் அயோத்திமான் நகர விட்டு அவசரமா வருவாரா. அவசரமா வரபோது அங்க அச்சாணி கலண்டிடுமா. அவசரமா தேர் அடித்து வரும்போது அச்சாணி கலண்டு போகுது. சரிதானே? அப்ப பார்த்தாள் சீதாதேவி, அப்பா லட்சுமணா, அச்சாணி கலந்து ஓடுகின்றதே, இது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏதோ சகுனம் ஏற்படுவது போல தோணுது. அண்ணி, அதையெல்லாம் பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். எப்போதும் நான் தேரை ஓட்டி வரும்போது விநாயகர் பெருமாளுக்கு பூஜை செய்வது வழக்கம். ஆனால் இன்னைக்கு நான் விநாயகர் பெருமாளுக்கு பூஜை செய்யாததுனாலதான் இப்படி அச்சாணி கலண்டு ஓடுது. நீங்கள் அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம் என்று அங்க அச்சாணியை மாட்டிக்கொண்டு மறுபடியும் தேரை ஓட்டி வருகின்றார். அங்க தேரோட்டி வாரபோது அன்னை சீதா பெண்ணவளும் லட்சுமண பெருமாளும் அயோத்திமான் நகரம் விட்டு மூன்றாவது தெருவாரா. அங்க மூன்றாவது தெருவதில வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்படுத்து முன்னாலே வரவும் கண்டார். நாலாவது தெருவதிலே அரசதல பாட்டியம்மா ஓங்கி நச்சுனுதான் தும்முவாளா. ஐந்தாவது தெருவதில ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வரவும் கண்டார். அங்க ஏழாவது தெருவதில ஏனியும் ஜன்னலுமா எதிரே வர கண்டாரே. அங்க எட்டாவது தெரு கடந்து
பத்தாவது தெருவாரா அங்க பத்தாவது தெருவதிலே பாம்பு படமெடுத்து அடக்கண்ட அங்க கண்ட கண்ட சகுனமெல்லாம் காலாலே தள்ளிவிட்டு பார்த்ததொரு சகுனமெல்லாம் சகுனம் என்று அறியாமல் அங்க தேரையுமே ஓட்டிக்கொண்டு லட்சுமண பெருமாளும் அன்னை சீதா பெண்ணவளும் அங்க சரஸ்வதி ஆச்சு பக்கம் வருகுதையா ரதமதுதான் அங்க சரஸ்வதி ஆச்சு பக்கம் ரதமதுவும் வரபோது சரஸ்வதி ஆற்று பக்கம் தேரையை ஓட்டி வருகின்றாள் லட்சுமண பெருமாள். சரஸ்வதி ஆற்று பக்கம் வரும்போது சரஸ்வதி ஆற்றில ஒரு சொட்டு தண்ணி கூட எப்போ கிடையாது. ஆத்துல தண்ணி இருந்தா தானே படகுக்கு வேலை இருக்கும். அப்ப படகுக்கு வேலை இருந்தா தானே படகுக்கு சொந்தக்காரர் குகன் அங்கு வருவார். 1000 படகிற்கு சொந்தக்காரர் அவர் யாரு? அவர்தான் குகன். அன்னைக்கு அன்னை சீதாதேவி அத்துவான கானகம் வருகின்றாளே என்று சரஸ்வதி ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து இரு கரையும் பொங்கி வருகின்றது. இருகரையும் பொங்கி வருகின்ற போது அங்க யார் வாரா? குகன் தான் அந்த நேரத்துல அப்போது வருகின்றார். அந்த படகிலே ஏறிக்கொண்டு அன்னை சீதாதேவி பெண்கொடியானவளை இந்த கரையில இருந்து சரஸ்வதி ஆற்று பக்கம் கடந்து தேரை எங்க கொண்டு வந்து விட்டாரு? வால்மீகிர் வனத்திலே கொண்டு வந்து அன்னை சீதாதேவியை விட்டார். அப்ப பார்த்தால் சீதாதேவி, எப்பா லட்சுமணா, அத்துவான கானகத்திலே அதுவும் இந்த ஆளரம் இல்லாத கானகத்திலே என்னை கொண்டு வந்து விட்டதன் நோக்கம் என்ன என்று சீதாதேவி கேட்கும் போது லட்சுமண பெருமாளோ நடந்த விவரத்தை அந்நிடத்திலே சொன்னார். பார்த்தால் சீதாதேவி, ஒரு வண்ணாருடைய வளப்பத்திற்கு இணங்க என்னை வனவாசம் அனுப்பி வைத்தாரா? அப்பா லட்சுமணா, என் கணவர் என்னை வனவாசம் அனுப்பி வைத்ததுல எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுதேன். இன்னைக்கு இந்த அத்துவான கானகத்துல என்னை விட்டு செல்விட்டாய். இன்னைக்கு நான் 60 நாள் கர்ப்பம். அயோத்தி வாரிசு என் வயிற்றிலே வளர்கின்றது. அதையுமே நான் ஏன் உன்கிட்ட சொல்லுதோம்னா, நாளை ஒரு காலத்துல நான் வனவாசம் முடித்து மறுபடியும் நான் அயோத்திக்கு ஒருவேளை வந்தேனே ஆனால் நான் கையில குழந்தையோடு வருவேன். அப்ப இந்த குழந்தை அத்துவான கானகத்திற்கு சென்றவளுக்கு இந்த கை குழந்தை எப்படி வந்ததுன்னு என்கிட்ட யாரும் கேட்க கூடாது பாரு. அதனாலதான் இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லுதேன். இத போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுனாரு. கர்ப்பமாக இருக்கக்கூடிய அண்ணியை கொண்டு வந்து கானகத்துல விட்டு விட்டோமா என்று மனம் நொந்து அப்படியே மூர்ச்சையாகி விட்டார். கொழுந்த புள்ள மூர்ச்சையாகி விட்டதை பார்த்து அன்னை சீதாதேவியும் மயக்கமடைந்து விட்டாள். அந்த நேரத்திலே பூமாதேவி பெண்கொடியானவள் மலை மாறி பூச்சொரிய அன்னை சீதாதேவி முகத்திலே மலை துளியானது அப்படியே பொட்டுன்னு வந்து விழுந்தது. மலை துளி விழும்போது கண்மொழித்து பார்த்தாள் சீதாதேவி. அந்த நேரத்திலே சீதாதேவிக்கு காவலாக யாரெல்லாம் இருக்கா? யானை, கரடி, புலி, சிங்கம், மயிலு, நாகம், இது எல்லாம் சீதாதேவிக்கு காவலாக இருந்தது. அந்த நேரத்திலே பார்த்தால் சீதாதேவி, என் கணவனுக்கு ஆகாதவளை ஆனால் என் கரடியே என்னை கொன்றுவிடு, என் புருஷனுக்கு ஆகாதவளை ஆனால் புலிகளே என்னை கொன்றுவிடு, என் நாதனுக்கு நான் ஆகாதவளையானால் என் நாகங்களே என்னை கொன்றுவிடு என்று முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிக்கும் போது அன்னை சீதாதேவி வால்மீகிர் வனத்திற்கு வருகின்ற போது அங்கே என்ன நடக்குது? அங்கே அன்னையான சீதாதேவி வால்மீகிர் வனம் அதற்கு வந்ததொரு வேளையில காயாத மரங்கள் எல்லாம்
காய்த்து குலுங்குதையா பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து அங்கே குலுங்குதையா பட்டமரம் எல்லாமே பால்மரம் ஆகுதையா பாலைவனமானதுதான் பாலைவனம் அங்க சோலைவனம் ஆகுதையோ சுவாமி அந்த நல்ல வேளையில அன்னை சீதாதேவி வால்மீகர் வனத்திற்கு வருகின்ற போது காயாத மரங்கள் எல்லாம் காய்த்து குலுங்குது பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது பட்ட மரம் எல்லாமே பால் மரமா ஆகுது இதையெல்லாம் பார்த்தால் வால்மீகி பட்ட மரம் எல்லாமே பால் மரம் ஆகிவிட்டது மழையே பெய்யாத இந்த கானகத்திலே மழை பெய்கின்றது என்றால் சீதாதேவி மறுபடியும் வனவாசம் வந்து விட்டாளா என்று வால்மீகி ரிஷியானவர் அங்க வால்மீகர் வனத்திற்கு வந்து அன்னை சீதாதேவியை அவருடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அங்க சீதாதேவிக்கு 7-8 தோழி பெண்களை கொடுத்து 7-8 தோழி பெண்களோடு சீதாதேவி வால்மீகர் ஆசிரமத்திலே வாழ்ந்து வருகின்றார் அப்படி வாழ்ந்து வருகின்ற போது சீதாதேவி கானகம் வரும்போது 60 நாள் கர்ப்பம் அந்த நேரத்திலே வால்மீகர் ஆசிரமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வேளையில அங்கே அன்னை சீதா பெண்கோடியா அவ 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமானா அங்க பரிபூரண கர்ப்பத்தில அன்னையான சீதாதேவி அவ வாதம் கொண்டு வயருளைந்து ஐயா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றது ஹரிராமர் நிறத்தை போல அவதாரம் செய்தல்லவோ அங்க நீல நீரம் நிலவு நீரம் மானு நீரம் மகிழ நீரம் பால் நீரம் பவள நீரம் சங்கு நல்ல நிறத்தோடு சங்கு நிறத்தோடு வந்து அவதாரோ அப்படி அவதாரம் செய்த போது அன்னை சீதாதேவி பெண்கொடியானவளுக்கு 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பத்திலே ஹரி ராமச்சந்திர பூமானுடைய அம்சத்திலே 7 நிறங்களை கொண்ட ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பிறந்ததோர் ஆண் குழந்தைக்கு கொப்புள் கொடி எதுவும் அளித்து குளிப்பாட்டி நீராட்டி நிலா பொட்டும் போட்டு சேனைகள் எதுவும் ஊட்டுகின்றார். அப்படி 30 நாள் கழித்தது. 30 நாள் கழிக்கும் போது சீதாதேவி பார்த்தால், ஐயா வால்மீகரே, தோழி பெண்களோடு சேர்ந்து நான் ஆத்து பக்கம் சென்று நான் குளித்து வருகின்றேன், என்னுடைய குழந்தையை நீங்க பாத்துக்கோங்க என்று அந்த மரத்திலே தொட்டிலை கட்டி குழந்தையை தொட்டில போட்டு தூங்க வைத்து தோழி பெண்களோடு சீதாதேவி குளிக்கணும்னு வாரா. குளிக்கணும்னு வரும்போது இந்த வானர கூட்டங்கள்லாம் என்ன செய்யுது, அதிக குட்டி எல்லாம் வயிற்றை சுமந்து கொண்டு அப்படியே மரத்துக்கு மரம் கொப்புக்கு கொப்பு தாவுது. 5 நிமிஷம் தான் முடிஞ்சிருச்சு. கொப்புக்கு கொப்பு தாவும் போது பார்த்தாள் சீதாதேவி, இந்த 5 அறிவு கொண்ட இந்த வானரங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லையே, அதுகளோட குட்டியை எவ்வளவு ஒரு பாதுகாப்பா வயிற்றிலே சுமந்து கொண்டு போகுது, ஆனால் நாமல் பெற்றெடுத்த குழந்தைய ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துட்டோமே, ஒருவேளை இதே போன்ற வானரங்கள் குட்டி இல்லாத வானரங்கள் குழந்தைய பார்த்ததுன்னா அதோட குழந்தைன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடக்கூடாது என்று சீதாதேவி மறுபடியும் திரும்பி ஆசிரமத்துக்கு வந்தா.
ஆசிரமத்திற்கு வரும்போது வால்மீகரோ தவத்திலே இருந்தார். வால்மீகரை அழைத்தால் தவம் கலைந்துவிடும். அதனால் வால்மீகரிடத்திலே சொல்லாமல் அவர் தவத்தை முடிக்கக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு ஆற்றுக்கு சென்று குளிக்க வேண்டும்னு போனா, அந்த நேரத்திலே வால்மீகரோ தவத்தை முடித்து கண் விழித்து பார்த்தார், குழந்தைய காங்கல. சீதையை தான் எடுத்துட்டு போனார்னு அவருக்கு தெரியாது பாருங்க. ஐயையோ, ஏதோ வானர கூட்டங்கள் வந்து குழந்தையை தூக்கிட்டு போயிருச்சா? சீதாதேவி வந்து குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ற வால்மீகர் என்ன செஞ்சாரு, ஒரு தெப்பை பிள்ளை பிடுங்கினார். தெப்பை பிள்ளை பிடுங்கி விஞ்சை மந்திரத்தை ஓதி அன்னை சீதாதேவி பெற்றெடுத்த குழந்தை போலவே ஒரு குழந்தையை பிறவி செய்தார். குழந்தையை பிறவி செய்து தொட்டிலே போட்டார் பாருங்க. சீதாதேவியோ மறுபடியும் ஆசிரமத்திற்கு வந்தார். ஐயா வால்மீகரே, என்னுடைய குழந்தை என்கிட்ட இருக்கு, என் குழந்தை போலவே தொட்டில்ல ஒரு குழந்தை இருக்கே, இது யாருடைய குழந்தை? அம்மா சீதா, உன்னுடைய குழந்தைய நீ தான் தூக்கிட்டு போனன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஐயா, நான் குழந்தைய எடுக்க வரும்போது நீங்க தவத்துல இருந்தீங்க. நான் சத்தம் கொடுத்தா உங்க தவம் கலைந்து விடும் என்றுதான் சத்தம் கொடுக்காமல் நான் குழந்தைய தூக்கிட்டு போனேன். இந்த குழந்தை எப்படி வந்தது? நீ குழந்தைய வந்து கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம நான் இருப்பேன். அதனால தெப்ப பிள்ளையை பிடுங்கி ஒரு குழந்தைய நான் உருவமைத்தேன். பார்த்தால் சீதாதேவி, ஐயா வால்மீகரே, இருந்தாலும் பரவாயில்லை, இவன் என்னுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை, அவன் என்னுடைய வயிற்றிலே பிறக்காத குழந்தை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இவனுக்கு துணையாக அவனும் அவனுக்கு துணையாக இவனும் இருந்து விடட்டுமே. ஆனால் ஒன்று, எனக்கு இருப்பது இந்த இரண்டு குழந்தை. இரண்டு குழந்தைக்கும் நான் ஒரே பெயர் தான் வைக்க வேண்டும். ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டா ரெண்டு குழந்தையும் என் பக்கத்துல வரணும். அப்படி ஒரு பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டுமே என்று சூரியகுல வம்சத்திலே ஐந்தாவது தலைமுறையிலே அரசாண்டு வந்தவர் குஜத்துவராஜ மன்னன். அந்த குஜத்துவராஜ மன்னனுடைய பெயரை என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று அன்னை சீதாதேவி பெண்கொடியானவள் இரண்டு குழந்தைகளுக்கும் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? ஐயா லவகுமாரா, லவகுமாரா, குஜ லவகுமாரா என்று சிறப்புடனே குஜ லவகுமாரா குஜலவா 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 என்ற பெயர் நாமத்தை கொடுத்தார். குஜலவகுமாரா என்ற பெயர் நாமத்தை கொடுக்க குஜலவன் இரண்டு பேரையும் சீதாதேவி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றார். குழந்தைக்கு 16 வயது ஆகிவிட்டது. வால்மீகரிடத்திலே பலவித கல்விகளை வித்தைகளை கற்றார். பலவித கல்வி வித்தைகளை கற்கும் போது 16 வயதாகிவிட்டது. 16 வயதிலே இரண்டு குழந்தைகளும் பார்த்தார். அம்மா சீதாதேவி, நாங்கள் கல்வி கற்ற வித்தைகளை எல்லாம் காட்டிலே சென்று விளையாடி பார்த்து வருகின்றோம் என்று இரண்டு குழந்தைகளும் காட்டுக்கு வராங்க. அப்பந்தான் வால்மீகர் பார்த்தார், அது ராமச்சந்திர பூமானும் சீதாதேவியும் சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் இனிமேல் நாம இங்க இருக்கக்கூடாது. அதனால சீதாதேவி அழைத்தார். அம்மா சீதா, நான் இப்போதே பாதாள உலகத்திற்கு சென்று தவம் இருக்க போகின்றேன். ஆனால் நீ எப்போது என்னை அழைத்தாலும் உடனே நான் வருவேன் என்று சீதைக்கு வரங்களை கொடுத்து வால்மீகரோ பாதாள உலகத்திற்கு வந்தார். அந்த நேரத்திலே இரண்டு குழந்தைகளும் அத்துவான காட்டிற்கு வரும்போது அயோத்திமா பட்டணத்திலே என்னைக்கு சீதாதேவி வனவாசம் வந்தாலோ அன்னைக்கே அயோத்தி ஐஸ்வர்யமே குறைந்து விட்டது. ராமச்சந்திர பூமானுடைய ஆட்சியிலே பஞ்சம் வந்து விட்டது. ஏன்னா சீதாதேவி யாரு? மகாலட்சுமி, செல்வ மகள் அல்லவா? அம்மாளே அங்க இல்லாதப்போ செல்வம் எப்படி அங்க இருக்கும்? இருக்காது. அப்ப பஞ்சம் ஏற்படும் போது அந்த அயோத்திமா பட்டணத்திலே பஞ்சத்தை தீர்ப்பதற்காக அஸ்வமேத யாகம் ஒன்று வளர்க்கணும்னு எண்ணினாங்க.
சரி. ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு. குழந்தை இல்லாதவங்க புத்திரகாமஸ்டி யாகத்தை வளர்ப்பாங்க. வீட்டுல ஏதாவது ஒரு பில்லி சூனியம் இல்ல ஏதாவது நம்ம வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு நிம்மதியே இல்லனா ஒரு ஹோமம் வளர்ப்பாங்க. புதுசா வீடு கட்டி குடியேறினோம்னா கணபதி ஹோமம் வளர்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு யாகம் இருக்கு பாருங்க. அதனால் பஞ்சத்தை தீர்ப்பதற்காகவும் அஸ்வமேத யாகத்தை வளர்த்தார்கள். அப்படி அஸ்வமேத யாகத்தை வளர்த்து அந்த அஸ்வமேத யாகத்திலே ஒரு வெள்ள குதிரையை பிறவி செய்து அந்த வெள்ள குதிரையுடைய நெத்தியில செப்பு பட்டயம் எழுதினார்கள். ராமச்சந்திர பூமானுடைய ஆட்சியிலே அயோத்திமா பட்டணத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்தது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக குதிரைக்கு பின்னாலே படைகள் வருகின்றது. கப்பம் காணிக்கையை குதிரையின் காலில் கட்டிவிட வேண்டும். கப்பம் காணிக்கை செலுத்த முடியாதவர்கள் பின்னால் வரக்கூடிய படைகளை எதிர்த்து சண்டையிட வேண்டும் அப்படின்னு செப்பு பட்டை எழுதியிருந்தது. செப்பு பட்டயத்தை எழுதி வெள்ள குதிரையோடு படைகளோடு யார் அனுப்பினாங்க? ராமச்சந்திர பூமானோ பரதாழ்வரை அனுப்பினார். பரதனோ படைகளை அழைத்துக் கொண்டு வெள்ள குதிரையில ஏறிக்கொண்டு நேரா சரஸ்வதி ஆற்று பக்கம் வந்தாங்க. அது வரைக்கும் யாருமே கப்பம் காணிக்கை கொடுக்கல. சரஸ்வதி ஆற்று பக்கம் வந்த உடனே கொஞ்சம் இளைப்பாறு இருக்க வேண்டுமே என்று அங்க உள்ள மரத்திலே குதிரையை கல்வாழ மரத்திலே குதிரையை கட்டிவிட்டு சற்று ஓய்வெடுத்தார்கள் பாருங்க. இந்த ரெண்டு பாலகர்களும் அப்படியே காட்டிலே கற்ற வித்தைகளை விளையாடி கொண்டு வரும்போது குதிரையை பார்த்தார்கள். ஏ தம்பி, ஆள் அரவமே இல்லாத கானகத்துக்குள்ள ஒரு வெள்ள குதிரை ஒண்ணு நிக்க பாப்பா, அந்த குதிரை யாருக்குள்ளதுன்னு போய் பார்ப்போம் என்ற அண்ணன் தம்பி இரண்டு பேர்களும் போய் பார்க்கும் போது செப்பு பட்டயத்தில் எழுதிருந்ததை பார்த்தார். கப்பம் காணிக்கை இருப்பவர்கள் கப்பம் காணிக்கை கொடுக்கணும். கப்பம் காணிக்கை செலுத்த முடியாதவர்கள் பின்னால் வரக்கூடிய படைகளை ஜெயிக்கணுமா? ஏ தம்பி, நம்ம கிட்ட கப்பம் காணிக்கை கிடையாது, நம்ம கிட்ட பலம் இருக்கின்றது. அதனால் படைகளை எதிர்த்து நாமல் ஜெயிக்க வேண்டுமே என்று இருக்க பரதாழ்வார் பார்த்தார். இந்த இரண்டு குழந்தைகள் யாருன்னு தெரியலையே. எப்பா பாலகரே, நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க? யோ, நாங்க யாருன்னு கேட்டாயா அதுல எழுதிருக்கு. கப்பம் காணிக்கை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் படைகளை ஜெயிக்கணும்னு எழுதிருக்கு. எங்க கிட்ட கப்பம் காணிக்கை கிடையாது, எங்களை ஜெயித்து கொண்டு உங்கள் குதிரையை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று பரதாழ்வாரோ அவரோ நாகாசுரம் போடும் போது இங்க ரெண்டு குழந்தைகளும் என்ன போடுதாங்க? கீரிவானத்தை போடுதாங்க. அவர்கள் நாகபானத்தை போடும் போது இவர் கீரிவானம் போடுகின்றார். அவர் வர்ணபாகத்தை போடும் போது இவர் அக்னி பானத்தை போடுகின்றார். அப்படி மாத்தி மாத்தி பானம் போடும் போது கடைசி ரெண்டு குழந்தைகள் என்ன செஞ்சாங்க? சீதாதேவி கொடுத்த பிரம்மாஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தை கையில கொடுத்து என்ன சொன்னா? உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்ததானால் இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அந்த ஆள் மேல ஒரு தடவை தான் போடணும், ஒரு தடவைக்கு மேல நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னா பாருங்க. இரண்டு குழந்தைகளும் பிரம்மா அசுரத்தை எடுத்து போடும் போது பரதனுடைய கிரீடம் கீழே விழுந்து விட்டது. சீதாதேவியின் கொழுந்த பிள்ளை அல்லவா, பரதனை கொல்ல முடியுமா? முடியாது. கிரீடம் மட்டுமே கீழே விழுந்தது. இதை அனுமந்தனும் சாமந்தனும் பார்த்து அயோத்தியில போய் சொல்ல மறுபடி சத்ருகுனை அனுப்பி வைத்தார். சத்ருகுனிடத்திலே சண்டையிட்டு பிரம்மாசுரத்தை போட அவருடைய கிரீடமும் கீழே விழுந்தது. மறுபடி லட்சுமண பெருமாளை அனுப்பி வைத்தார். லட்சுமண பெருமாள் வந்து பார்க்கும் போது குழந்தைகளை கண்டார் பாருங்க. ஐயையோ, இந்த குழந்தைகள் முகத்தை பார்க்கும் போது அண்ணனுடைய முகச்சாடை அப்படியே இருக்க. அப்படி என்றால் அயோத்திமா பட்டணத்திலே சூரியகுல வம்சத்துல இரட்டை குழந்தை பிறக்க சட்டம் கிடையாது, ஒரு குழந்தை தானே பிறக்க முடியும். ஒருவேளை நாமளை போல் இவர்கள் ரெண்டு பேரும் பிறந்திருப்பார்களா என்று இவர்களும் பானத்தை எடுத்து போட அவர்களும் பானத்தை போட லட்சுமண பெருமாள் கிரீடமும் கீழே விழுந்தது. இதையெல்லாம் அனுமந்தன் சாமந்தன் ஹரிராமனிடத்திலே சொல்ல ஹரிராமச்சந்திர பூமான படைகளை அழைத்துக் கொண்டு சரஸ்வதி ஆற்று பக்கம் ஹரிராமச்சந்திர பூமான் வருகின்ற போது இரண்டு குழந்தைகளும் பார்த்தார். அப்பா பாலகரே, நீங்கள் யாருன்னு ஹரிராமர் கேட்க, யோ
வந்தவங்க எல்லாருமே யாரு யாருன்னு கேட்கல. நாங்க யாருன்னு கேட்டாயா எழுதிருக்கு. எங்களை ஜெயித்து விட்டு உங்கள் குதிரையை அவிழ்த்து செல்லுங்கள். எங்களை யாருன்னு கேட்கல. நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. நான் தான் அயோத்தி அரசாண்டு வரக்கூடிய கரிராமச்சந்திர பூமான். ஓ நீங்க தான் ராமபூமானா? கட்ன மனைவியாகப்பட்ட சீதாதேவி 60 நாள் கர்ப்பம் என்று தெரிந்திருந்தோம். ஒரு கர்ப்பவதி பெண்ணை காட்டிற்கு அனுப்பிய ராமபூமான் நீங்கள் தானா? சீதான்னு சொன்ன உடனே ராமபூமானுக்கு மகிழ்ச்சி. சீதாவா? சீதான்னு சொன்னா நீங்க யாரு? இவர்கள் யாருன்னே தெரியலையே என்று கரிராமச்சந்திர பூமான் கேட்க 2 குழந்தைகளும் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போட்டார். ஹரிராமன் கிரீடமும் கீழே விழுந்தது. 4 பேர் கிரீடத்தை எடுத்தார்கள். ராமச்சந்திர பூமான், பரதாழ்வார், சத்ருக்கர், லட்சுமண பெருமாள் 4 பேர் கிரீடத்தை எடுத்து பொட்டணமாகவே கட்டி அனுமந்தன் சாமந்தன் தலையிலே சுமக்க சொன்னார். ஒரு தோசைக்காக இலங்கை அழித்த குரங்கு கரணம் போடுறா ராமா கரணம் போடு என்று சொல்ல பார்த்தார். அனுமந்தனும் சாமந்தனும் தோசைக்காக கரணம் போட்டது நாமல் தானே, இலங்கையே அழித்ததும் நாமல் தானே. இது எல்லாம் இவர்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா சீதாதேவி கதை சொன்னார்களே என்றால் இவர்கள் சீதையோட குழந்தைகளா? அப்ப சீதாதேவி இங்கேதான் இருக்கின்றாளா என்ற அனுமந்தன் சாமந்தனும் 2 குழந்தைகள் கூட வால்மீகர் வனத்திற்கு வந்தது பாருங்க. 4 பேருடைய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு வால்மீகர் ஆசிரமத்திற்கு வரும்போது வால்மீகர் ஆஸ்திரமே அப்படி கிட்டு 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 நடுங்குது. உடனே பார்த்தால் சீதாதேவி, இது என்ன அநியாயம், ஏன் இப்போது இப்படி நடுங்குகின்றது என்ற ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து பார்க்க அனுமந்தன் சாமந்தனை கண்டா பாருங்க. சீதாதேவி மகனே என்று கட்டி சேர்ந்து ஆவி அணைத்துக் கொண்டார். பார்த்தாரு 2 குழந்தைகளும், ஏ தம்பி, நம்ம அம்மாவுக்கு பிள்ளை பைத்தியம் பிடித்து விட்டது. இந்த குரங்க போய் மகனேன்னு கட்டி சேர்ந்து ஆவி அணைத்துக் கொண்டாளே. அப்பா குஜலவா, நீங்கள் 2 பேர்களும் என்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை. ஆனால் உங்களுக்கு முன்னாலே இந்த அனுமந்தன் சாமந்தன் என் வயிற்றிலே பிறக்காத குழந்தைகள். இனிமேல் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது என்ற அன்னை சீதாதேவி பெண்கொடியானவள் சொல்ல, அந்த நேரத்திலே 2 குழந்தைகளும் நடந்த விவரத்தை எல்லாம் சீதாதேவி இடத்திலே சொல்ல, என் கணவருக்கு இப்படி ஒரு நேர்மை நேர்ந்து விட்டது. இனிமேல் இந்த குழந்தைகளிடத்திலே உண்மை நாமல் மறைக்க கூடாது. அப்பா குஜலவா, நீங்கள் பானத்தை போட்டு கிரீடத்தை கீழே இறக்க வைத்து விட்டீர்களே, அவர்கள் யாரு தெரியுமா? ஹரி ராமச்சந்திர பூமான்னா உங்களுடைய அப்பா. அவர் கானகம் அனுப்பி வைத்த சீதாதேவி அது நான் தான் உன்னுடைய அம்மா. ராமச்சந்திர பூமான்னா உங்களுடைய அப்பா என்று சொல்ல 2 குழந்தைகளும் தாயினிடத்திலே மன்னிப்பு கேட்க, ஏதோ தவறு நடந்து விட்டதம்மா, எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்திலே சீதாதேவி வால்மீகரை மனத்திலே நினைத்தார். வால்மீகர் வனத்திற்கு வந்தார். நடந்த விவரத்தை சீதாதேவி சொல்ல, இந்த 4 கிரீடத்தை எடுத்து 4 பேர்களுக்கு மறுபடியும் நீங்கள் மூர்ச்சையாக இருப்பவர்களை எழுந்தரிக்க செய்ய வேண்டும் என்று சீதாதேவி பெண்கொடியானவள் சொல்ல, வால்மீகரோ அப்படியே ஆகட்டும் என்று விஞ்சை மந்திரத்தை ஓதி தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபுறம் வாழ்த்தட்ட ஹரிராமச்சந்திர பூமான், பரதாழ்வார், சத்துருக்கன், இளைய பெருமான் 4 பேர்களும் அப்படி எழுந்தரித்து வந்தார்கள். ஹரிராம பூமான் எழுந்தரித்து வரும்போது சீதையை பார்த்த உடனே சீதா என்று ஓடி வருகின்றார். சீதான்னு வரும்போது அவர் மனதிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது. சீதாதேவி காட்டிற்கு வரும்போது 60 நாள் கர்ப்பம் என்று தம்பி சொன்னாரு. 60 நாள் கர்ப்பமாக இருந்தாலும் ஒரு குழந்தை தானே பிறக்க முடியும், ஆனால் இன்னொரு குழந்தை எப்படி வந்தது என்று வால்மீகரை அழைத்து கேட்க, வால்மீகரோ நடந்த விவரத்தை ஹரிராமரிடத்திலே சொல்ல, அப்படி என்றால் என்னுடைய சீதை களங்கமற்றவள் என்று எனக்கு தெரியும். என்னுடைய சீதையோடு 2 குழந்தைகளை இப்போது அழைத்து கொண்டு போனேனே, ஆனால் காட்டிற்கு சென்றவளுக்கு இந்த குழந்தை எப்படி கிடைத்தது என்று மக்கள் எல்லாம் இழிவாக பேசுவார்கள். என் சீதை களங்கமற்றவள்
என்று தெரிவதற்காக அவ அக்கினியிலே இறங்க வேண்டும் என்று கரிராமச்சந்திர பூமான் சொன்னார். அப்படியே ஆகட்டுமே என்று வால்மீகரோ மறுபடியும் மந்திரத்தை ஓதி அக்கினி குண்டத்தை ஏவல் செய்தார். அந்த நேரத்திலே அன்னை சீதாதேவி பெண்கொடியானவளோ தெப்பையிலே பிறந்த பிள்ளையை வலது கையிலே பிடித்துக் கொண்டாள். தன் வயிற்றிலே பிறந்த குழந்தையை இடது கையிலே பிடித்துக் கொண்டு அன்னை சீதா பெண்ணவளோ அக்கினியாக மத சுத்தி வாரா. அவ குளவையதும் போட்டுக்கொண்டு குளவை போட்டுக்கொண்டு அக்கினி யாகத்திலே இறங்குவார். அங்கே அக்கினியில் இறங்கும் போது பிறந்த பிள்ளை அவர் கருகி உருகி சாம்பலானார். சீதாதேவி பெண்கொடியானவள் அக்கினிய வளம் வந்தால் தெப்பையிலே பிறந்த பிள்ளையை வலது கையிலே பிடித்துக் கொண்டு வயிற்றிலே பிறந்த குழந்தையை இடது கையில பிடித்துக் கொண்டு அக்கினியில இறங்கலாம் பாருங்க. அக்கினியிலே இறங்கும் போது தெப்பையிலே பிறந்த பிள்ளை அக்கினி குழியிலே கருகி உருகி சாம்பலா ஆனார். உடனே சீதாதேவி எழுந்தரித்து வரும்போது ஹரி ராமச்சந்திர பூமானை அழைத்து, ஐயா ஹரி ராமச்சந்திர பூமானே, தெப்பையிலே பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அவன் நான் வளர்த்த மகன். இவனுக்கு துணையாக அவன் இருக்க வேண்டும், அவனுக்கு துணையாக இவன் இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தையை நீங்கள் மீண்டும் எனக்கு தர வேண்டும் ஐயா என்று சீதாதேவி சொன்ன போது ஹரிராம சந்திரரோ அக்கினி குளியதில அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருவிரம்பால் தட்டுவாரா. அவர் திருவிரம்பால் தட்டும் போது அங்க தெப்பையிலே பிறந்த பிள்ளை அங்க கருகி உருகி எழுந்துவாரா. அங்க கோண நல்ல கொண்டையோடு அவர் குங்குமுக பொட்டோடு அவர் முறுக்கு மீச முண்ட கண்ணோ, ஏய் அதுக்கு ஏத்த கொண்ட கட்டோ அங்க அக்கினியே இருந்தல்லவோ. தூங்கி அவர் எழுந்ததை போல் தூங்கி எழுந்ததை போல் அவர் துள்ளி குதிச்சு வாரா. அங்கே தூங்கியவர் எழுந்ததை போல் அங்க துள்ளி குதிச்சு வருவாரா. சாமி அந்த நல்ல வேளையில தெப்பையிலே பிறந்த குழந்தையானது அப்படியே கருகி உருகி அக்கினியில இருந்து எழுந்து வந்தது. கோண நல்ல கொண்டையோடு குங்குமுக பொட்டோடு முறுக்கு மீச முண்ட கண்ணு அதுக்கு ஏத்த கொண்டக்கட்டு கோர்த்த முத்து பல்லழகோடு தூங்கி எழுந்ததை போல் துள்ளி குதித்து ஆங்காரமா எழுந்தரித்து வந்து நின்றார். அந்த நேரத்திலே கரிராமச்சந்திரனிடத்திலே அன்னை சீதாதேவி பெண்கொடியானவளும் என்னுடைய மகனுக்கு நீங்கள் மீண்டும் உயிர் கொடுத்ததனால என் குழந்தைக்கு நீங்கள் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் ஐயா என்று சீதாதேவி பெண்கொடியானவள் ஹரிராமனை அழைத்து கேட்க அப்படியே ஆட்டும் என்று அங்க அக்கினி குளியதில அவர் கருகி உருகி எழுந்ததால அங்கே எழுந்ததாலே உனக்கு கருப்ப சுவாமி ஒரு பெயர்.
ஐயா நீ அக்கினியில் பிறந்ததால ஏய் அக்கினி கருப்பசுவாமி ஒரு பெயரு தெப்பையிலே பிறந்த பிள்ளை சீதையை வளர்த்த மகன் நீ ஆதியிலே லவக்குமாரா பாதியிலே கருப்பசுவாமி கருகி உருகி வந்ததனாலே கருப்பசுவாமி ஒரு பெயரும் அக்கினியிலே பிறந்து வந்ததனாலே அக்கினி கருப்பசுவாமி ஒரு பெயரும் என்று கரிராம சந்திரபூமான் பெயர் நாமத்தை கொடுக்க அப்பம் பார்த்தார் என் காவல்கார கருப்பசுவாமி அப்பா இந்த வெள்ள குதிரையானது எனக்கு வேண்டும் இனிமேல் நான் இங்கு இருக்க கூடாது நான் ஆங்கார சொருபத்தோடு என்னை மறுபடியும் நீங்கள் படைத்த காரணத்தினாலே நான் தென்னாடு போக வேண்டும் தேசம் சுத்தி பார்க்க வேண்டும் நான் தென்னாடு போகணும்னா எனக்கு இந்த வெள்ள குதிரை வேணும் என்று கரிராம சந்திரபூமானோ எப்பா ஏ கருப்பசுவாமி நீ கேட்ட மாதிரியே உனக்கு வெள்ள குதிரையை நான் தாரேன் அதற்கு முன்பாக உனக்கு முதல் நிலையும் நான் போட்டு தரேன் என்னுடைய அயோத்தி பட்டணத்திலே அயோத்தி காவல்காரனாக நீ என்றென்றைக்கும் காவல் காத்து அரசாண்டு வர வேண்டும் மகனே என்று கரிராமர் சொன்ன போது அக்கினி கருப்பசுவாமி அப்படியே ஆட்டும் என்று அங்க அயோத்தி பட்டணத்தில் அயோத்தி காவலாக இருக்காரே கருப்பசுவாமி அங்க அயோத்தி நகர விட்டு அக்கினி கருப்பசுவாமி அவர் வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் எடுத்து அவர் வேட்டையாடி வருவாரா கச்ச வருந்து கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு அவர் தட்டி மெல்ல வருந்து கட்டி அச்சங்குன்ற கருப்பசுவாமி அவர் அயோத்தி நகர விட்டு நாம எங்க எங்க போவோம் என்று அவர் அயோத்தி நகர விட்டு ஏகபோதி பட்டணம்மா சீர்காழி சிதம்பரம்மா அங்க தென்மேற்கு அண்ணாமலை மாயபுரம் கும்பகோணம் அங்க திருக்கடையூர் பாதைகூடி எங்க அக்கினி கருப்பசுவாமி அவர் குச்சாலம் வருவாரா அங்க குச்சாலம் தன்னாதியில குச்சால தீர்த்தமாடி அந்த குச்சால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டுமல்ல சேர்வ செய்து அங்க குச்சாலம் தன்னாதியில 18ஆம் படி கருப்பனாக அங்கு ஒரு நிலைய வாங்கி அவர் குச்சாலம் நடை கடந்து அங்க எங்க எங்க போவோம் என்று அங்க தென்காசி வருவாரா அங்க தென்காசி தன்னாதியில ராஜ கோபுரத்தில் காசி விஸ்வநாதரையும் உலகமாலை தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி நாலுமுக்கு சாலை விட்டு ஐடி பாதை கூடி ஈனா விளக்கு விட்டு நாம எங்க எங்க போவோம் என்று அங்க இடைகால் பாதை ஆய்குடி வழியாக அகரக்கட்டு பாதை கூடி சாமர் வடகரை தனை கடந்து நாம எங்க எங்க போவோம் என்று அவர் சுரண்டை பாதை கூடி இந்த அச்சங்குன்ற ஊருக்குள்ள அவர் ஆனந்தமா வாராரு அச்சங்குன்றம் கருப்பசுவாமி இந்த அச்சங்குன்றம் ஊருக்குள்ள சாண்டோ சமுதாய மக்களிடம் நாமல் நிலையம் அது வாங்கணுமே என்று ஊருக்கு மத்தியில அக்கினி கருப்பசுவாமி அவர் கிழக்கு முகமாக காவல் காத்து வாராரு அவர் காவல் காக்கும் தெய்வமாக எங்க அக்கினி கருப்பசுவாமி அங்க கொழுவிருந்து வாரபோது இந்த அச்சங்குன்ற ஊருக்குள்ள அங்க அட்டம் சூழிக்காது அசல் காத்து வீசாது எங்க கருப்பசாமி பேர சொன்னா அங்க காகம் பறக்காது அங்க கருகுருவில் ஆந்தாது அங்க உள்ளம் அது பறக்காது ஊர்குருவில் ஆந்தாது
அச்சங்கன்றும் ஊருக்குள்ளே அக்கினி கருப்பசுவாமி என்றென்றைக்கும் மக்களை காத்து ரட்சித்து வர வேண்டுமே என்று இந்த சான்றோர் குல சமுதாய மக்களிடத்தில் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும். நிலையத்தை வாங்கி கொண்டு அவர் காவல் காக்கும் தெய்வமாக கொலுவெறிந்து வருகின்ற போது ஆண்டிற்கு ஒரு தடவை காவல்கார கருப்பசுவாமிக்கும் அச்சுமுள்ள பரிவார தெய்வங்களுக்கும் சீரோடும் சிறப்போடும் கொடை கொடுத்து வருகின்றார்கள். கொடை கொடுத்து வணங்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரையும் என்றைக்கும் காவலாக இருந்து காவல் காக்கும் தெய்வமாகவே அமர்ந்து இந்த அச்சங்குன்றம் ஊர் பொதுமக்கள் ஒரு பயிறு போல அந்த பயிர்களை காக்கும் வேலியாக என் கருப்பசுவாமி கொலுவருந்தவாரா.